ஹாய் வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் மல்லிகை பூனா. இன்றைக்கி என்ன பதிவுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மல்லிகை சார்ந்த பிஸ்னஸை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக மல்லிகை கடை வைக்கணும்னாலும் சரி, இல்லை நான் ஆல்ரெடி கடை வச்சுருக்கேங்க, என்னால் போய் வந்து கடையில் போய் வாங்கின்னு வர முடியல, மார்க்கெட் போக முடியல, ஊருக்கு போயிட்டு வந்தால் மல்லிகை கடையை பார்த்துக்க ஆள் இல்லை அப்படின்றவங்களாம் இருந்தாலும் சரி, லேடிஸாக இருந்தாலும் சரி, ஜென்ஸாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நான் வந்து திருமண வாயில் அம்பத்தூர் திருமண வாயில் இருக்கேன் சென்னையில். ஸோ நீங்கள் இது இந்த திருமண வாயில் சுற்றி ஒரு 10 கிலோமீட்ரு 20 கிலோமீட்டர் கூட வச்சிங்களேன். இதுக்குள்ளே நீங்கள் வந்து யாருன்னா கடை வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து மளிகை சாமான் இருந்தாலும் சரி, காய்கறி இருந்தாலும் சரி என்கிட்ட ஆர்டர் கொடுங்க. நான் உங்களுக்கு வந்து ரேட்டு கம்மியாகவும் தந்துடுவேன், அதேமாதிரி வந்து பொருள் தரமாகவும் கொடுத்துருவேன். என்னென்ன ரேட்டுக்கு விற்கணும் கூட நான் சொல்லி கொடுத்துருவேன். ஸோ இந்த புதுசாக நீங்கள் ஆரம்பிக்க போகிறாலும் நீங்கள் எதை பற்றியும் பயிட வேண்டியதெல்லாம், நீங்களே ஆரம்பிச்சிருக்கீங்க, கடை ஓடிட்டுருக்கு, என்னால் போய் வாங்க முடியல, நீங்கள் எங்கிட்ட சொன்னீங்கன்னா நான் கடையிலே உங்களுக்கு எல்லா பொருளும் எடுத்து வந்து கொடுத்துருவேன். என்ன ரேட்டுக்கு விற்கணும்னு கூட நான் சொல்லி கொடுத்துருவேன்னு வச்சுங்களேன். நீங்கள் பொருள் சப்போஸ் வந்து ஓடலை, ஒரு வாரம் ஆயிடுச்சு, நாங்கள் ரிட்டர்ன் எடுத்தனால நாங்கள் தாராளமாக ரிட்டர்ன் எடுத்துப்போம். இதுதான் எங்களோட ஸ்பெஷாலிட்டி. நீங்கள் மற்றபடி மார்க்கெட்டில் போய் ஒரு பொருள் வாங்கி வந்தீங்கன்னா அவங்க ஓடலைன்னா ரிட்டர்ன் எடுக்க மாட்டாங்க, நாங்கள் வந்து அப்படி எடுத்துப்போம். ஸோ இந்தமாரி தான் நான் சப்ளை பண்ணிட்டு இருந்தேன் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி. அப்புறம் கொரோனா வந்ததுக்கப்புறம் அந்த பிஸ்னஸ் உங்களுக்கே தெரியும், கொரோனா வந்து பாதி கடை மூடினாங்க. அதுக்கப்புறம் வந்து ஹோட்டல்ஸ்லாம் சுத்தமாக இல்லாமல் இருந்துச்சு. ஸோ அதனால் அதுக்கப்புறம் அந்த பிஸ்னஸ் ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் ஏன் திருப்பி இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்னா, ஒரு 10 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். நிறைய நம்ம கடையில் வந்து பார்த்திங்கன்னா வேலை வேணும் நிறைய பேர் வராங்க. ஸோ இவங்களுக்கு எதனா ஒரு பண்ணணும் அப்படின்னு நினச்சதுனால தான் இப்போ நான் திருப்பி இந்த பிஸ்னஸ் பண்ணேன். ஏன்னா இந்த பிஸ்னஸ் பண்ணால் மட்டும் தான் என்னால் வேலை கொடுக்க முடியும். அப்போ தான் வந்து காய்கறிலாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஆள் வேணும், மளிகை சாமான் பேக் பண்ணுறதுக்கு ஆள் வேணும். ஸோ என் கடைக்குன்னா எனக்கு வந்து ஒரு 2 பேர் இருந்தாலே போதும். ஏன்னா இது வந்து ஒரு பெரிய வந்து ஊர் மெயின் ரோடு கிடையாது, ஒரு ஒரு 1000 பேருக்கு வந்து ஒரு ஏரியா. ஸோ இங்கே ஒரு 4-5 கடைங்க இருக்குது. ஸோ இதில் என் கடையில் வந்து பொருள் வாங்குறாங்க. என் கடைக்கு உண்டான வந்து வியாபாரம் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இதை தாண்டி நான் ஒரு 10 பேருக்கு வேலை கொடுக்கணும்னா ஸோ நான் கடைங்களுக்கு சப்ளை பண்ணால் மட்டும் தான் முடியும். ஸோ அதனால் திங்கக்கிழமை வந்து நம்மளுக்கு வந்து ஒரு அண்ணன் வரன்னு இருக்காரு. அவரும் வந்து பார்த்திங்கன்னா இது வெளியூரில் வேலை செஞ்சுட்டு இப்போ வேலை இல்லாமல் இருக்காரு. அதனால் அவரும் வரன்னு இருக்காரு. ஸோ அதனால் வந்து எல்லாரும் சேர்ந்து இந்த பிஸ்னஸ் வந்து நல்லா பண்ண போகிறோம். அதேமாதிரி வந்து நம்ம ஒரு மூட்டை வாங்கி நம்ம வந்து குண்டூர்லேருந்து வாங்கினா தரமாட்டாங்க. அதுவே நம்ம வந்து ஒரு 100 கடைக்காரங்க சேர்த்து நம்ம வந்து குண்டூர்லேருந்து வாங்கி நம்ம ரேட்டு வந்து உங்களுக்கு பயப்பட தேவையில்லை. எனக்கு வந்து எங்கே நடக்கிற வியாபாரம் வந்து எனக்கு லாபம் கிடைச்சா போதும். மற்றபடி நான் வேலை செய்கிறவங்களுக்கு வந்து பேக்கிங் போடுறவங்களுக்கு அவங்களுக்கு சம்பளம் கிடைச்சா மட்டும் போதும். அந்த லாபத்தை மட்டும் தான் உங்ககிட்ட வச்சுட்டு நான் வந்து விற்பனை தவிர வேறு அதிகமாக லாபம்லாம் நான் வச்சுக்கவே மாட்டேன். ஸோ நீங்கள் தைரியமாக நம்பிக்கை வாங்கலாம். நீங்கள் ஒரு பொருளோட ரேட்டு கேட்டுட்டு அந்த பொருளோட தரத்தை பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மட்டும் நீங்கள் டெலிவரி எடுத்துங்க. பிடிக்கலன்னா தாராளமாக நீங்கள் ரிட்டர்ன் கொடுத்துலாம், எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராது. ஸோ மளிகை சார்ந்த உங்களுக்கு எந்த தொழில் பண்ணாலும் சரி, உங்களுக்கு எந்த பொருள் வேணாலும் சரி என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் உங்களுக்கு டீட்டெயிலாக. ஸோ அதனால் வந்து அதில் வந்து நீங்கள் வந்து எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வாங்க, நான் வந்து இதுமாரி பொருள் வேணும்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்து ஏங்க நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒரு 10 பேர் வேலை வாய்ப்பு கிடைக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஒரு 10 குடும்பம் பிழைக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் சிரமத்தையும் நாங்கள் போக்கிடுவோம். நீங்கள் வந்து நான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாலே நீங்கள் வந்து எங்கே போய் வெளியே போய் வாங்க தேவையில்லை. உங்களுக்கு என்ன வேணுமோ நான் வாங்கி கொடுத்துருவேங்க. மார்க்கெட்டில் காய்கறி வேணாலும் சரி, மளிகை சாமான் வேணாலும் சரி, 2மே நான் வாங்கி கொடுத்துருவேன். உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் சோப்பு சீப்பு எல்லாமே கேட்டிங்கன்னா கூட நீங்கள் அதுக்கு வண்டிக்கு டெலிவரி சார்ஜ் கொடுத்தா மட்டும் போதும். நீங்கள் வந்து வேறு எதுவுமே எங்களுக்கு தர வேணாம். நீங்கள் சொல்கிற கடையில் கூட நீங்கள் பொருள் போட்டுருங்க. கோயம்பேட்டில் உங்களுக்கு ஒரு கடை தெரியும்னா நாங்கள் பொருள் கூட வாங்கி வந்து கொடுத்துருவோம். ஸோ உங்களுக்கு என்ன சிரமம் இருந்தாலும் நாங்கள் போக்கி கொடுத்துருவோம். நீங்கள் அதுக்கு ஒரு கமிஷன் மட்டும் கொடுத்தா போதும். ஏன்னா வண்டி போகுது, அதுக்கு ஒரு ஆள் போகிறாங்க அப்படின்றதுனால. ஸோ உங்களுக்கு வந்து கவலைப்பட வேணாம். நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த பிஸ்னஸை பண்ணுவோம், நல்லா சக்ஸஸ் ஆகும். கண்டிப்பாக சக்ஸஸ் ஆக முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா நான் ஆல்ரெடி சக்ஸஸ் ஆகி காட்டிட்டேன். ஸோ உங்களுக்கு வந்து நான் இனி வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இந்த தொழில் வந்து உங்களுக்கு நஷ்டன்றதே வராதுங்க. நான் சொல்கிற மாதிரி நீங்கள் கரெக்டாக பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா நஷ்டன்றதே வராது. ஸோ தைரியமாக பண்ணுங்கள், நம்ம எல்லோரும் சேர்ந்து பண்ணுவோம். உங்களுக்கு எதாவது நேராக எங்கள் கடையை பார்க்கணும் அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக சென்னைக்குள்ளே இருந்தாலும் வாங்க, இல்லை வெளியூரில் இருந்தாலும் வாங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனால் நான் தான் வாங்க தான் சொல்கிறேன். நான் யாரையும் வர வேண்டாம்னு வந்து நான் சொல்லவே மாட்டேன். ஒரு தொழிலை கற்றுக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு ஓனர் ஆனீங்கன்னா அதை விட சந்தோஷம் எனக்கு எதுவுமே இல்லை. அதேமாதிரி நீங்கள் ஒரு வண்டி வச்சுருக்கீங்க, டாடா ஏஸ் வண்டி வச்சுருக்கீங்க சென்னைக்குள்ளே அப்படின்னா, இப்போ எங்களுக்கு வண்டியும் தேவைப்படுது, ஒரு 2-3 வண்டி தேவைப்படுது. ஸோ நீங்கள் யாருன்னா அது வண்டி ஓடலை, எனக்கு சும்மா தான் இருக்குது, நான் டாடா ஏஸ் வண்டி வச்சுருக்கனாலும் நீங்கள் தாராளமாக இங்கே வந்து எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் எங்கே எந்த இடத்துக்கு வரணுன்ட்டு. இதை பற்றி வேறு என்ன டீட்டெயில் வேணாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.